பார்க்க போறோம் அப்படின்னா டே 2ல இலக்கணம் செக்ஷன்ல தொகைநிலை தொடர் மற்றும் தொகாநிலை தொடர் தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல். ஸோ இந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதை நம்ம என்னவா சொல்லணும்னா சொற்றொடர் இல்லைன்னா தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வகைப்படும். என்னென்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகைன்னு சொல்லி. ஸோ மொத்தமா தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இப்ப கீழே பார்க்கலாம். ஸோ இந்த வேற்றுமை தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருக்குறள் படித்தாள். இத்தொடரில் திருக்குறளை படித்தாள் அப்படின்னு நமக்கு வரணும். ஆனா அது எப்படி இருக்கு? திருக்குறள் படித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வேற்றுமை உருவு என்ன மறைஞ்சிருக்கு? ஐ அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் 6ம் மறைந்து வருவதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் திருவாசகம் படித்தான். இதுல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சிருக்கு. திருவாசகத்தை படித்தான் இப்படிதான் சொல்லணும். நெக்ஸ்ட் தலைவணங்கு. இதுல 3ஆம் வேற்றுமை தொகையான ஆள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. தலையால் வணங்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் சிதம்பரம் சென்றார். இதுல 4ஆம் வேற்றுமை தொகையான கு அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. சிதம்பரத்துக்கு சென்றான் அப்படிதான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் மலைவில் அருவி. 5ஆம் வேற்றுமை தொகையான இன் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. மலையின் வில் அருவி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரணும். நெக்ஸ்ட் 6ஆம் வேற்றுமை தொகையான அது. ஸோ இதுல கம்பர் பாடல் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னா கம்பரது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 7ஆம் வேற்றுமை தொகை. இதுல கண் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சிருக்கு. மலையின் கண் குகை அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வரணும். இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் 6ம் மறைந்து வருவதை வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். இந்த தொகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள ஏதாவது உறுப்பு எப்படி இருக்கணும்னா மறைஞ்சு இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இந்த வேற்றுமை தொகை மொத்தமா 1லேருந்து 8 வகைப்படும். முதல் வேற்றுமையை என்ன சொல்லுவோம்னா எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே உருபுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த 6 வேற்றுமை ஐ, ஆர், கு, இன், அது, கண். ஸோ நெக்ஸ்ட் உருவும் பயனும் உடன்தக்க தொகையும். ஸோ இந்த உருவும் பயனும் உடன்தக்க தொகையும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பால் குடம். ஸோ இதுல பாலை கொண்ட குடம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு உறுப்பு நமக்கு சேரும். இதுல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருந்தாலும் கூடவே இந்த ஒரு உருவும் நமக்கு என்ன இருக்குன்னா மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும். நெக்ஸ்ட் 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொற்சிலை அப்படின்னு இருக்கு. இதுல ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதுல ஆகிய அப்படிங்கிற உருவும் கூட என்ன இருக்குன்னா மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 4ஆம் வேற்றுமை தொகை. இதுல மாட்டு கொட்டகைன்னு இருக்கு. இது மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. கட்டப்பட்ட அப்படிங்கிறது உருபு. ஸோ மாட்டுக்கு கு அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. ஸோ 4ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வினை தொகை. ஸோ இந்த வினை தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆடு கூடி வளர்த்தவை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வினை தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவதுதான் வினை தொகை. இது என்ன சொல்லுவாங்கன்னா நன்னூலுல காலம் கறந்த பேரச்சமே வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்பு தொகை. ஸோ பண்பு தொகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளோட பண்பு விலக்கி சொல்றதா பண்பு தொகை. ஸோ அப்படி என்ன பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெண்மை கருமை அப்படிங்கிற பண்புகள் நிலவு குவளை அப்படிங்கிற பெயர்ச்சொற்களை தழுவி நிற்கிறது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணிலவு கருங்குவளை. ஸோ இங்க கருமைய பண்பா சொல்லியிருக்காங்க, இங்க வெண்மைய பண்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளோட பண்பு, அளவு, வடிவம்,
இது எல்லாத்தையும் சொல்றதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த தொகைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பண்பு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பண்பு பெயருக்கும் அது தழுவினிற்கும் பெயரற்ற சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதுக்கு என்ன பேரு? பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இரு பெயரற்ற பண்பு தொகை. ஸோ இந்த இரு பெயரற்ற பண்பு தொகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பனை மரம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பனையாகிய மரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பனையாகிய அப்படிங்கிற இடத்துல ஆகிய அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகிய என்னும் பண்பு உறுப்பு மறைந்து வருவதை இரு பெயரற்ற பண்பு தொகை அப்படின்னு இலக்கியத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஊமை தொகை. ஸோ ஊமை தொகை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எடுத்துக்காட்டு மலர் விழி. ஸோ இந்த மலர் விழி மூலம் நமக்கு பிரிக்க தெரியணும். மலர் அப்படிங்கிறது விழி, இடையில ஊம உறுப்புகளான போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஊம உறுப்புகள் மறைந்து வருவதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல விழி அப்படிங்கிறது உவம ஏயம். ஸோ நெக்ஸ்ட் மலர் அப்படிங்கிறது உவமை. இதுல மலர் போன்ற விழி அப்படிங்கிற போன்ற அப்படிங்கிறது உவம உருபு. ஸோ அப்போ ஊமை தொகை அப்படிங்கிறது மலர் விழி அப்படின்னா மலர் போன்ற விழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இடையில போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகள் மறைந்து வருவதை ஊமை தொகை அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னா நமக்கு எதிர்ச்சொல்லாக அமையும். இரவு பகல், தாய் தந்தை. இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி படிக்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இங்க நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உறுப்பு வெளிப்படையாக வருவதுக்கு பேரு எண்ணுமை. அப்ப இரவும் பகலும்னு வெளிப்படையா வந்துச்சுன்னா அதோட பேரு எண்ணுமை. அது வெளிப்படையா வரல அப்படின்னா அதோட பேரு உண்மை தொகை. அதே மாதிரி பசுவும் கன்றும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்துச்சுன்னா அதோட பேரு எண்ணுமை. அது வெளிப்படையா வரல அப்படின்னா அதோட பேரு உண்மை தொகை. நெக்ஸ்ட் அன்மொழி தொகை. ஸோ அன்மொழி தொகை ஒன்றும் கிடையாது. மேல பார்த்த அஞ்சுலையுமே இல்லாத ஒன்றைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொற்றுடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பொற்றுடி வந்தால் அப்படின்னா அந்த பொண்ணை சொல்லலையா, அந்த பொண்ணு போட்டுட்டு வந்த வளையலை மீன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்து வந்த பெண் வந்தாள் அப்படின்னு பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் ஆகிய என்னும் பயனும் மறைந்து வந்து வந்தாள் என்னும் சொல்லை குறிப்பிடப்படுகிறது. சரி, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அன்மொழி தொகை அப்படின்னா சிம்பிளா வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதுக்கு எடுத்துக்காட்டு தான் அன்மொழி தொகை. சரி, இந்த அன்மொழி தொகையை எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா அயல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கிறத பிரிச்சு எழுதுவோம். இதுக்கு வேற என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சிவப்பு சட்டைக்காரன் வந்தான், சிவப்பு சட்டைக்காரன் வந்தான், முறுக்கு மீசைக்காரன் வந்தான். ஸோ இப்படி சொல்றதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட தொகைநிலை தொடர் முடியுது. மொத்தமா தொகைநிலை தொடர் 6 வகைப்படுது. ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி மொத்தமா தொகைநிலை தொடர் 6 வகைப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் தொகாநிலை தொடர் தான் என்னன்னு பார்க்க போறோம். இந்த தொகாநிலை தொடர் மொத்தமா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். ஸோ எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று, பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இணைசொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி தொகாநிலை தொடர் கிட்டத்தட்ட 9 வகைப்படும். ஸோ இதுல எழுவாய் தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு
எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இதுல மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்தது. இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதற்கு பேரு எழுவாய் தொடர். ஸோ அப்ப எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. நடுவுல எந்த சொல்லுமே நமக்கு மறைஞ்சு வரல, அதனால இதோட பேரு எழுவாய் தொடர்னு சொல்றாங்க. தொடருக்கு என்ன அர்த்தம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எந்த சொல்லுமே மறைந்து வராது, மறைந்து வராமல் இருந்தால் அதோட பேரு தொடர். மறைந்து வந்தால் அதோட பேரு தொகை. உள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ தொகை. ஸோ நெக்ஸ்ட் விழித்தொடர். விழித்தொடர்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, நண்பா படி. இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தை மட்டும் பார்க்கிறோம். நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடியும். இடையில் எஸ் சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது என்ன தொடர்? விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விழித்தொடரை இன்னும் ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 எழுத்து இருக்கும், 2 சொல் இருக்கும். அந்த சொல்லுல கடைசி எழுத்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா கட்டளையாவே தான் இருக்கும், கட்டளை வாக்கியமாகவே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் விழித்தொடர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். ஸோ இந்த சொல்ல என்ன படிச்சுட்டாங்கன்னா ஃபுல்லாவே முடிச்சுட்டாங்க. இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்தது. இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதோட பேரு வினைமுற்று தொடர். ஸோ அப்ப வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பெயரற்ற தொடர். ஸோ பெயரற்ற தொடர் எப்பவுமே எதுல தான் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆல தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வரைந்த எதுல முடிஞ்சிருக்குன்னா ஆல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆல முடிகிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரற்ற தொடர்னு சொல்லுவோம். இதுல வரைந்த ஓவியம். நெக்ஸ்ட் வினையற்ற தொடர். வினையற்ற தொடர் எப்பவுமே எதுல தான் முடியும்னா ஈல தான் முடியும். ஸோ தேடி, அப்போ ஈல முடியுது. அப்ப ஈல முடிகிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையற்ற தொடர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஸோ கவிதையை எழுதினார். இதுல கவிதையை அப்படிங்கிற ஐ அப்படிங்கிற உறுப்பு நமக்கு வெளிப்படையாவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகளான 6ம் வெளிப்படையாகவே நமக்கு அமைஞ்சா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இடைச்சொல் தொடர். மற்ற பிற. அதை எப்படி பிரிப்போம்னா மற்ற கூட்டல் பிற. இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இதற்கு பேரு இடைச்சொல் தொடர்னு பேரு. ஸோ இடைச்சொற்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற பிற இதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா இடைச்சொற்கள்னு சொல்லுவோம். அந்த இடைச்சொற்கள் நமக்கு மறையாம டைரக்டா வந்துச்சு அப்படின்னா அதோட பேரு இடைச்சொல் தொடர். ஸோ நெக்ஸ்ட் உரிசொல் தொடர். உரிசொல்ல நம்ம முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சால, தவ, நனி, கடிது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரிசொல் தொடர்னு சொல்லுவோம். இதுல சாலவும் நன்று. இது சால என்னும் உரிசொல் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வெளிப்படையாகவே இருக்கிறது, எந்த விதமான சொல்லும் மறைஞ்சு வரல, அதனால இதோட பேரு உரி சொல் தொடர். நெக்ஸ்ட் அடுக்கு தொடர். ஸோ நன்று 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 இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வருது. அப்போ அதோட பேர் என்னன்னா அடுக்கு தொடர். ஸோ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் நிறைய டவுட் இருக்கும். இரட்டை கிளவி ஒரு சொல் வந்து 2 முறைக்கு மட்டுமே வரும். ஆனால் அடுக்கு தொடர் அப்படின்னா 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட எத்தனை தடவை வேணாலும் நமக்கு வரும். அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும். ஆனா இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. ஸோ இதுதான் அடுக்கு தொடர். ஸோ நன்று 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 இல்லை ஏதாச்சும் ஒன்று பிரித்தாலும் நமக்கு என்ன தரும் அப்படின்னா பொருள் அப்படிங்கிறத தரும். அப்போ மொத்தமா தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். ஸோ நெக்ஸ்ட் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். செம்மரம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. என்ன தொகைன்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் மரம். செம்மை கூட்டல் மரம். ஸோ செம்மரம் அப்படிங்கிறது அதோட பண்பு, அது சிகப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன தொகைனா பண்பு தொகையில வரும். ஸோ 3வது கண்ணா வா என்பது எந்த தொடர்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு தொடரை கொடுத்தாங்கன்னா 2ஆ இருந்துச்சுன்னா 2 பிரிக்கிறோம். அதில் 2ஆவதா இருக்க தொடர் எப்படி இருக்கும்னா கட்டளையா இருக்கும். ஸோ வாங்கிறது கட்டளை. ஸோ கட்டளையா இருந்துச்சுன்னா அதோட பேர் என்னன்னா விழித்தொடர் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் பொறுத்துக.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பெயரச்ச தொடர், வினையற்ற தொடர், வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், விழித்தொடர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெயரச்ச தொடர் ஆல முடியும், வினையச்ச தொடர் ஈல முடியும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். அப்ப ஆல முடிகிற பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். அடுத்து ஈல முடிகிற வினையச்ச தொடர் பாடி முடித்தாள், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வினை முற்று தொடர். இப்போ வினை முற்று தொடர் அப்படிங்கிறது சோழன் வென்றான்னு வந்தா அது சொல் வேற. வென்றான் சோழன் அப்படின்னா அந்த சொல் முழுமையா முற்று பெற்றது. அப்போ வினைமுற்று தொடருக்கு ஆன்சர் வென்றான் தோழன் சோழன். நெக்ஸ்ட் எழுவாய் தொடர் விழித்தொடர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்னா கார்குழலி படித்தாள். ஸோ நடுவுல எந்த விதமான சென்டென்ஸும் நமக்கு மறைஞ்சு வரல. நெக்ஸ்ட் விழித்தொடர் புலவரே வருக. ஸோ பேச்சு அப்படின்னா வருக அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையா அது சொல்றோம். ஸோ இதுதான் விழித்தொடர். ஸோ தேங்க்யூ. இதோட தொகைநிலை அந்த தொகாநிலை செக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதோட PDF நம்மளோட டெலிகிராம் பேஜில் வந்து இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.